ஹலோ நண்பா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் தேவையே இல்லை. குரூப் பி லெவல் போஸ்டிங்கை, டீசெண்டான சேல்ரி, நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்களா எலிஜிபிள். என்ன ஏஜ் லிமிட், எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி எக்ஸாம் இருக்கும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வெளியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் புக்கில் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆமாம், இன்னையோட முடியுது. டெஸ்ட் புக்கோட பாசஸ் கிட்டத்தட்ட 365 டேஸ் வேலிடிட்டியில் இருக்கும். அதை நீங்கள் இப்போ ரொம்பவே கம்மியான விலையில் பை பண்ண முடியும். அதெல்லாம் சரி, டெஸ்ட் புக்னா என்ன, டெஸ்ட் புக்கோட ப்ராசஸ்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சின்னு அதற்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட், 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், டெஸ்ட் சீரீஸ், ஸ்டடி நோட்ஸ்னு இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி உள்ளே வந்துருங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தமிழ் 10 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை கொடுக்கறது மூலமாக வெறும் 351க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா புக்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக கிடச்சிரும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கிறது கஷ்டம். அதை தான் ரொம்ப கம்மியான விலையில் டெக்ஸ்ட் புக் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இவங்களோட ப்ராசஸ் இன்னையோட இந்த ஆஃபர் முடியுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க டெக்ஸ்ட் புக். கமிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி, இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஓகே, இங்க இருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் அக்ராஸ் இந்தியா எல்லாருமே அப்ளை பண்ண போறாங்க. என்னென்ன வேகன்சிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி குரூப் பில வருது, அதுவும் கெசடேட்ல வருது. ஓகே, ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அஃபிஷியல் வெப்சைட் itat.gov.in. இதில் ரெக்ரூட்மெண்ட்ஸில் போயிட்டு செக் பண்ணுங்க. சீனியர் பிரைவேட் செக்ரட்டரியில் 22 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதில் எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 5, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் இருவீங்க, உங்களுக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஜென்ரலுக்கு 7. அதே மாதிரி பிரைவேட் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்டிங் 20 இருக்குது. எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு வேக்கன்சி இல்லை, இடபிள்யூஎஸ்க்கு 3, ஜென்ரலுக்கு 10. இப்போ இதில் இந்த ஓபிசிக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா, நீங்கள் வேணால் யூஆர்னு போட்டு ஜென்ரலில் இருக்கிற வேக்கன்சிக்கு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியான பிடபிள்யூடிக்கும் வேக்கன்சி ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பாருங்களேன். ஆரம்ப சம்பளம் 47,600 1,51,000 வரை இருக்குமா. இது இல்லாமல் அடிஷனல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான். ஓகே, அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, ஸோ ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு 120 வேர்ட்ஸ் வந்து உங்களால் ஷார்ட் ஹேண்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத முடியுது அப்படின்னா, அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எலிஜிபிள். எனி டிகிரி ப்ளஸ் இந்த ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது மேண்டிட்ரிங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும். மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸோ அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரை இருக்கிற ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸும், ஓபிசினா 3 இயர்ஸும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அக்ராஸ் இந்தியாவில் இருக்குது, நம்ம சென்னையிலேயே இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையிலேயே சூஸ் பண்ணி இதற்கான தேர்வு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங்கு. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களோட ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில்லையும் டைப்பிங்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி லெவல் போஸ்டிங்கு, அதுவும் கெசடேட்டில் வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அஃபிஷியல் நோட்டீஸு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. itat.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ணணும். தற்போது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக அட்டாச் பண்ணணும். அதாவது இப்போது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் உங்களோட சைனை போட்டு அந்த சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து
ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும் அதெல்லாம் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ப்ராபபேஷன் பீரியட் வந்து 2 இயர் இருக்கும். இனிஷியலாக 2 இயர் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாப் இருக்காதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது பொதுவாகவே எல்லா கவர்மெண்ட் வேலையிலையும் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாருங்கள், இவங்களோட ஆஃபீஸ் அக்ராஸ் கண்ட்ரி நிறைய இடங்கள் இருக்குது. எங்கே வேணால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம், ஜாப் லொக்கேஷன் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சேலரி அந்த மாதிரி குரூப் இ லெவலு, அதுவும் கெசடேட்டில் வருது. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் இன்னும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் எப்படி வந்திருந்தது, எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, இது உங்களால் முடியுமா, ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, ஷார்ட் ஹேண்டு டைப்பிங் ஸ்கில்லாம் கேட்டிருக்காங்களே அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா பண்ணிட முடியாது. ஓகே, இந்த ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், டைப்பிங்க, இதெல்லாம் போதுமான ட்ரைனிங்கு அது எல்லாமே இருந்தால் தான் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்டில் ஹையர் முடிச்சிருக்கணும், லோயர் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. பட் வந்து இந்த ஸ்பீடில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஷார்ட் ஹேண்ட் கற்றுருந்துருக்கணும், டைப்பிங் கற்றுருந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கில்ஸும் எனி டிகிரி வச்சுருக்கீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாகவும் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். டாட்டா.